இன்றைய இதமான காலை தென்றலில் இன்று இனிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 14. ஒழுக்கம் உடைமை. மறப்பினும் ஒத்துக்கொளாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், வேதங்களை பார்ப்பவன் படித்த வேதங்களை மறந்து விட்டாலும் திரும்பவும் படித்து கொள்ள முடியும். அத்தகைய வேதங்களை பார்ப்பான் மக்கட்பிறப்பிற்குரிய ஒழுக்கத்தில் இருந்து குறைந்து விடுவானே, ஆனால் கெட்டு விடுவான் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. நம்ம வேதங்களை ஓதுவதை கூட திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தில் இருந்து அவன் தவறினால் கெட்டுவிட்டான், கடைசி வரையும் அவன் கெட்டே விடுவான் என்று சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லா தவறுகளும் நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறான். இதிலிருந்து தெரிகிறது. அதனால தான் இங்கே தெய்வப்புலவர் எல்லாரும் புகழ்கிறார்கள். இன்றைக்குள்ள மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் நான் இதை ஒவ்வொரு தினமும் ஒரு திருக்குறளை சொல்லி வருகிறேன். அதாவது, ஒழுக்கத்தின் சிறப்பினை கூற வந்த திருவள்ளுவர் வேதங்களை படிப்பவனை சுட்டிக்காட்டி அவன் அதனை மக்களுக்கு வேண்டிய ஒழுக்கத்தினை தான் தலையாக கொள்ள வேண்டுமே ஒழிய ஓதுவதை தலையானதாக கொள்ளுதல் பொருந்தாது என்றும், அப்படிப்பட்ட நூல்களை மறந்தாலும் மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ளலாம், ஆனால் ஒழுக்கம் கெட்டு விடுவானே, ஆனால் அவன் கெட்டே விட்டான் என்பதையும் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி போலியாக ஓதுதலை வைத்து கொண்டு பெண்களை கெடுத்து விடுவது, பெண்களையும் சொல்லலை, மொத்தத்திலேயே எல்லா விஷயத்திலையும் அவன் கெட்டு விடுவான். அப்படி நீ அதை விட்டுட்டு கூட நீ இப்போ அந்த நூல்கள் ஓதுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்கள் இருக்குல்ல, அதை கூட திரும்ப நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தினை நன்மக்கட்பேறு உள்ள ஒழுக்கத்தினை கெட்டுவிட்டால் நிச்சயமாக அவன் கெட்டே விடுவான். கெட்டே விடுவான்னா என்ன? அழிந்தே விடுவான். அவ்வளோதான். எவ்வளோ அற்புதமாக எடுத்து சொல்லிக்கிறாருங்க மனிதன். இது அதனால தான் இங்கே எல்லாரும் விரும்புகிறாங்க. நான் இப்போ ஒவ்வொரு குறளாக நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். இருந்த போதிலும் திரும்ப படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதனுடைய அனுபவங்கள் நிறையா வருகிறது, அதனுடைய பயன்கள் நிறையா தெரிகின்றன. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.